ஆனா அக்கா, இந்த தீபக்கும் சஞ்சனாவும் ஸ்டேஜ்ல பார்க்க அழகா இருந்தாங்கல்ல. நிஜத்தை சொல்லணும்னா அந்த அனார்கலியும் சலீமையும் நேர்ல பார்த்த மாதிரி இருந்தது. அது என்னமோ உண்மைதான். என்ன ராதா? ராதா என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இல்ல ராதாத்த, கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டே இருக்கேன், ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? ஆமா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். அப்ப என்னைய பாராட்ட மாட்டேங்கிற? நாடகத்தையே தூக்கி நிறுத்தினவன் நான் தானே. செருப்பு தக்காளி எல்லாம் என் மேல வீசினாங்களே, அப்ப கூட நான் கல்லு மாதிரி நின்னு. எந்திரிங்க. ஏன் உட்கார்ந்தீங்க? தோப்புக்கரணும் போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன தீபக்? கம் ஆன். 1 2 சோனா, நம்ம இங்க இருந்து போறோம்னு மாதிரி கிட்ட சொல்லிடு. நோ, நீயே சொல்ல. இஷான், எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. சோனா, அதுக்கு நாம என்ன செய்யறது? அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். யா, பட் அதனாலதான் இந்தாங்க சுட சுட சப்பாத்தி. இந்தாங்க, இது உங்களுக்கு, சொல்றேன்ல. என்னால முடியாது, நீ சொல்லு. இது சாரு. இதுல என்ன இருக்கு சொல்லு. நீ சொல்லு இஷான். என்னாச்சு? ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பாத்துக்கிறீங்க? அது மதுரை சோனா உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. நானா? என்னன்னு சொல்லுங்க மேடம். இப்பவே சொல்லிட்டு என்னால ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. எனக்கு வேலை எல்லாம் கொடுக்காதீங்க. நான் சீக்கிரமா வீட்டுக்கு போனோம். மாதுரி, நீ வேற எங்கேயாவது வேலை தேடிக்கோ. ஏன்? மத்த எல்லாத்தையும் இஷான் சொல்லுவான். மதுரை அது வந்து என்ன மறுபடியும் டெல்லிக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அதான் நாங்க டெல்லிக்கு போறோம். அதனால நீங்க வேற வேலை பார்த்துக்கோங்க. என்ன? நிஜமாவே நீங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போறீங்களா? அட கடவுளே. இங்க பாருங்க, நாங்க இங்க இருந்தோம்னா நீங்க தான் எங்க வீட்டுல வேலை பார்ப்பீங்க. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நான் இங்க வெறும் 6 மாசத்துக்கு தான் வந்தேன். அதோட 6 months முடிஞ்சு போயிடுச்சு. இந்த 6 மாசம் எப்படி போச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்லம்மா. நிஜமா தான் சொல்றேன். ஆனா பரவாயில்ல சார். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் உங்க குடும்பத்தோட போய் இருக்க போறீங்கல்ல, நல்லதுதான். உங்களோட பெரியம்மா கூட இருப்பீங்கல்ல. நீங்க இங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? அப்புறம் வந்து சார், நீங்க மேடத்துக்கிட்ட சண்டெல்லாம் போடக்கூடாது. என் வீட்டுக்காரன் எப்படி என்ன பார்த்துப்பானோ அதே மாதிரி நீங்க மேடத்தை பார்த்துக்கணும். நான் வேலைக்கு வரும்போதெல்லாம் எத்தனை தடவை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பண்ணுவாரா இல்லையா? மேடத்திட்டே கேளுங்க.